இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. நம்ம நேச்சுரலாக நம்ம இயற்கையாக வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அதோட ருசியே தனி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க பார்ப்போம். தக்காளி நல்ல பழுத்த தக்காளி 4 தக்காளி எடுத்துங்க. நான் 2 பேருக்கு போட்டிருக்கேன். புதினா எடுத்துக்கோங்க, வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. பூண்டு 2-3 பல் போட்டுக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் சின்ன ஒரு மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. புதினாவும் போட்டுக்கலாம், கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நான் 3மே போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா 2-3 விசில் வரட்டும். இந்த மாதிரி நைஸாகட்டும். மேலே தண்ணியை மட்டும் வடிகட்டிக்குங்க. உங்களுக்கு அங்கே தக்காளி, அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு பல்லு தான் இஞ்சி போடணும். அந்த கிரேவியை அப்படியே மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சுக்குவோம். நல்லா நைஸாக அடிச்சுக்கணும். நைஸாக அடிச்சுட்டு அதை நம்ம ஒரு வடை சட்டியில் நம்ம ஊற்றிக்குவோம். ஏற்கனவே ஈத்து வச்ச தண்ணியை நம்ம எடுத்து அதில் ஊற்றிக்கிட்டு ஒன்று அப்படியே குக்கரில் வச்சு அப்படியே ஒரு கொதி வரும்போது அப்படியே பொங்கி வரும் பாருங்கள், அதோடு அப்படியே மூடிடணும். நம்ம இறக்கிடணும். இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நாட்டு சக்கரை தான் போட்டேன், சீனி போடல. நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூனு இல்லை 3 ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு தக்காளி சூப் உங்களுக்கு ரெடி ஆகிரும். உங்களுக்கு ஸ்வீட் நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப இனிப்பு போடக்கூடாது. லைட்டாக அந்த இனிப்பு தெரிஞ்சால் போதும். தக்காளி இன்னும் பழமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும். அதே மாதிரி பெங்களூர் தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாட்டு தக்காளியை விட. நான் பெங்களூர் தக்காளியில் தான் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? சுட நம்ம லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 12 மணிக்கு இது மாதிரி தக்காளி சூப் சாப்பிட்லாம். உடம்பு டயட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதுமாதிரி பாடி வெயிட் நல்லா ரெடியூஸ் பண்ணும் தக்காளி சூப்பு. இயற்கையாக வீட்டில் பண்ணி சாப்பிடும்போது அதனுடைய ருசியே தனிங்க. மேலே ஒயிட் பெப்பராது பிளாக் பெப்பராது நீங்கள் தூவிக்கங்க. நீங்கள் கொதிக்கும்பொழுது உங்களுக்கு போடணும்னா ஒயிட் பெப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது போடணும்னா பிளாக் பெப்பர் போட்டுக்கோங்க மேலே. அதே மாதிரி ப்ரெட்டு பொடியை கட் பண்ணி கூட மேலே நீங்கள் போட்டு தூவி சாப்பிடலாம்.